ஒரு வியாபாரம் என்பது பஸ் மாதிரி. அந்த பஸ்ஸில் ஓட்டுற டிரைவர் தான் நீ, அதாவது ஃபவுண்டர். அந்த பஸ்ஸில் கரெக்டான ஆளை ஏற்று, அந்த கரெக்டான ஆளை கரெக்டான இடத்துல உட்கார வை, பஸ்ஸு தானாக போயிடும். தப்பான ஆட்களை பஸ்ஸை ஒட்டி இறக்கி அடுத்த பஸ்ஸில் போப்பான்னு சொல்லிடு. அப்படி இல்லைன்னு சொன்னால் உன் பஸ்ஸு போகாது. இப்போ ரோடுக்கு போகிறீங்க, ஒரு ஹோட்டலில் போய் 50 ரூபா சாப்பிட்றீங்க. நீங்கள் அதை எங்கேயா ரெக்கார்ட் பண்ணுறீங்களா? இல்லை. டெய்லி நீங்கள் செலவு பண்ணுறத ஒரு நோட்டில் எழுதிட்டே வரீங்க. 1 மாதம் 2 மாதம் கழித்து டிசம்பரில் அதே விஷயத்துக்கு என்ன பண்ணேன், அதே விஷயத்துக்கு ஜனவரியில் என்ன பண்ணேன், பிப்ரவரியில் என்ன பண்ணேன்னு ஒரு அனலைஸ் பண்ணால் எவ்வளோ தூரம் விலைவாசி ஏற்றம் இருக்குன்னு தெரியும். நேற்று போய் போன மாதம் காஃபி சாப்பிடும்போது 32 ரூபா, இப்போ காஃபி 34 ரூபா 50 பைசா. இன்னைக்கு சோஷியல் மீடியாலாம் வந்த அப்புறம் நான் ஏதோ போய் தேடுறேன், இன்டீரியர் டெக்கரேஷன் தேடுறேன். ஒரு தடவை தேடிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஒரு வாரம் உலகத்தில் இருக்க எல்லா இன்டீரியர் டெக்கரேஷன் கம்பெனியும் நான் ஒரு 5 கோடி செலவு பண்ணுற மாதிரி என்னை தொடுத்து என் கண்ணில் வராங்களா இல்லையா? எப்படி வராங்க? அவங்க என் டேட்டாவை ட்ராக் பண்ணிட்டாங்க. வேலை செய்யாத ஆட்களுக்கு அவர் அழகாக ஓனரோட பேசுறதுனாலையோ, மேனேஜரோட ரொம்ப க்ளோஸாக ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனாலையோ, லோக்கல் பாலிடிக்ஸ்னால வேலை செய்கிற ஆளுக்கு சம்பளம் அதிகமாக கிடைச்சிருக்கு. நல்லா மாங்கன்னு செய்கிறவர் விசிபிலிட்டியே இல்லை அவருக்கு. வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு பிஸ்னஸ் தொடங்குறது அப்படின்றது ஒரு ஹாபியாக எல்லாருமே தொடங்கிடுறாங்க. பட் ஆனால் சில முடிவுகள் எடுக்கிறது, பிஸ்னஸ் சார்ந்து சில முடிவுகள் எடுக்கிறதுல நிறைய பேர்த்துக்கு சிரமம் இருப்பதை பார்க்க முடியுது. பிஸ்னஸில் ஒன் மேன் டிசிஷன் அப்படின்றது ஒரு சரியான ஒரு முடிவாக இருக்குமா, இல்லை பிஸ்னஸில் எப்படி முடிவுகளை எடுக்கணும் சார்? ஓகே, டிசிஷன் மேக்கிங் அப்படின்றது ஒரு பெரிய சப்ஜெக்ட். நம்ம எம்எஸ்எம்இ செக்டார் தான் நிறைய பேசுகிறதுனால நான் அந்த செக்டாருக்கு ஒரு ஸ்டார்ட் அப் ஆண்டர்ப்ரனர்ஸ், ஃபவுண்டர்ஸ், மைக்ரோ ஸ்மால் அவங்களுக்கு சார்ந்த முடிவெடுக்கும் விஷயங்களை பற்றி நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். அது ஓகே தானே? ஆமாம். ஒரு முடிவு எடுத்தால் அது 7 ஜெனரேஷனுக்கு இம்பேக்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆஃப்ரிக்கன் ஃபிலாசபர் சொல்லியிருக்காரு. 7 ஜென்ரேஷன் போய் அது பாதிக்குமா நீங்கள் எடுக்கிற எந்த முடிவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா முடிவு எவ்வளோ இம்பார்ட்டண்ட். முடிவு எடுக்கிறதுன்றது அது ஒரு தனி ஸ்கில்லு சார். நிறைய பேர் முடிவே எடுக்க மாட்டாங்க. எடுக்காத காரணம் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். தோத்துருவோமோன்னே முடிவு எடுக்க மாட்டாங்க. ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கவங்க முடிவு எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஃபியராக இருக்கவங்க முடிவே எடுக்காமல் இருப்பாங்க. ஒரு பேலன்ஸ்டு டிசிஷன் எடுக்கிறவங்க ரொம்ப கம்மி. ஏன் டிசிஷன் மேக்கிங்கில் அந்த பிரச்சனைனா, டேட்டா ட்ரிவன் டிசிஷன் மேக்கிங்கே நம்ம ஊரில் கிடையாது. நம்ம எடுக்கிற டிசிஷன் எல்லாமே எமோஷனல் டிசிஷன் தான். ஒரு டேட்டா வச்சு முடிவு எடுக்க மாட்டோம். அவர் சொன்னார், இவர் சொன்னார், எடுத்துருவோம். இந்த பிஸ்னஸ் அவர் பண்ணாருங்க, நல்லா போச்சுன்னா நான் பண்ணுறேன். அவர் பண்ணான்னா அதுக்கு பின்னாடி அவர் என்னெல்லாம் பண்ணான்னு தெரியாது, என்னென்ன ஆராய்ச்சி பண்ணான்னு தெரியாது. ஒரு எமோஷ்னல் ரூல் ஆஃப் தம்புன்னு சொல்லுவாங்க வியாபாரத்தில் இல்லையா? என் மனசு சொல்லிச்சுங்க செய்துட்டேங்க அப்படின்ற மாதிரி. அப்படி செய்ய முடியாது. ஸோ டிசிஷன் மேக்கிங்கோட முக்கியமான பிரின்சிபல் டேட்டா ட்ரிவன் டிசிஷன் மேக்கிங். டேட்டா, இன்ஃபர்மேஷன், வேலிடேஷன், ஆத்தென்டிகேஷன் இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அந்த முடிவு ஓரளவுக்கு ஃபெயில் ஆகாமல் இருக்கும். அப்படி எடுத்துமே ஃபெயில் ஆகிற சில விஷயங்களுக்கு காரணம் எக்ஸ்டர்னல் என்வைரன்மெண்ட், நம்ம கண்ட்ரோல் இல்லாமல். 2வது, ஆண்டர்ப்ரனர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரே ஒரு ஆள் எடுப்பார் முடிவை. அவர் கம்பெனியில் ஒர்க் பண்ண 50 பேர் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த ஒரு நபருக்கு எல்லா விஷயமும் எல்லா ஆங்கிள்லையும் பார்க்கக்கூடிய அந்த அனுபவமும் அந்த வாய்ப்பும் அந்த டேட்டாவும் இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. யாருமே சொல்ல முடியாது. நான் எல்லாமே பார்த்துட்டேங்க, எல்லா ஆங்கிள்லையும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. அப்போது என்ன செய்யணும் அப்படின்னா, அவருக்கு ஒரு பொதுவாக நான் பார்த்த வரையில் ஒரு ஆண்டர்ப்ரனர் இருப்பார், வேலை செய்கிறவங்க இருப்பாங்க, நடுவில் ஒரு சூப்பர்வைசர், ஒரு மேனேஜர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் வச்சுருப்பார். இப்போ இந்த ஆண்டர்ப்ரனரோட தாட்டும் அவர் எடுக்கிற முடிவும் இந்த மேனேஜரோ, கீழே இருக்க சூப்பர்வைசரோ, கீழே இருக்க எக்ஸிக்யூஷன் பண்ணுறவங்களோ, ஒர்க்கரோ, இவங்களோட இது சிங்க் ஆகுமானா பொதுவாக சிங்க் ஆகாது. ஏன் சிங்க் ஆகாது? இவர் ஆண்டர்ப்ரனர், இவங்க மாத சம்பளத்துக்காக நான் சம்பளம் கொடுக்குறீங்க, அதுக்கு நான் வேலை செய்கிறேன் அப்படி தான் திங்க் பண்ணுவாங்க தவிர ஓனர்ஷிப்பை அவங்களால எடுத்துக்கவும் முடியாது. சார், இப்போ குறுக்கிறதுக்கு மன்னிக்கவும், இப்போ எனக்கு ஒரு கால் வருது, ஃபோன் கால் வருது. இந்த கால் அட்டன் பண்ணுமா கூடாதா அப்படின்றத நான் டிசைட் பண்ணிடலாம். இந்த நபர் எனக்கு வேண்டாதவர், இல்லை இந்த நபர் எனக்கு தொந்தரவு செய்யக்கூடியவர் அப்படின்னு நான் அவருடைய காலை கட் பண்ணிடலான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த டெசிஷன் அப்படின்றது என்னால் ஈஸியாக எடுத்துட முடியும். இது எனக்கான டெசிஷன், இந்த காலை அட்டன் பண்ணுமா கூடாதா அப்படின்னு. இப்போ எனக்கு கீழே ஒரு 50 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ நான் எடுக்கக்கூடிய அந்த முடிவு அப்படின்றது என்னை மட்டும் சார்ந்தது கிடையாது, இந்த 50 பேரையும் உள்ளடக்கியது. அப்படின்றப்ப அந்த டிசிஷன் எப்படி இருக்கணும், ஒரு ஷார்ப்பாக எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன்? ஷார்ப்பாக எடுத்தீங்கன்னா, முடிவு எடுக்கும்போது ப்ரெசன்ட் சர்வைவல்
இந்த முடிவு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பார்க்கணும். இதனால் எடுக்கக்கூடிய முடிவுனால நான் டியூ டெலிஜென்ஸ் காம்ப்ளைன்ஸ்னு சொல்லக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வித்தின் த 4 வால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கட்டத்துக்குள்ளே நான் இருக்கேனா, நான் ஓவராக ஆசைப்பட்டோ ஓவர் கான்ஃபிடென்ட்டில் போய் மாட்டிப்பேனா அப்படின்ற ஒரு பார்வை இருக்கணும். அது ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. முதல்ல சொன்னது ப்ரெசென்ட் சர்வைவல், ரெண்டாவது சொன்னது ப்ராசஸ் ட்ரிவன், அதான் சிஸ்டம்ஸ் ப்ராசஸ் அப்படி எஸ்ஓபி நம்ம சொல்லுவோம். மூணாவது ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கா, நான் எடுக்கிற முடிவு இந்த கம்பெனியை தக்க வைக்குமா, ஸ்கேல் பண்ணுமா காம்படிஷனில், ப்ரைஸிங்கில், எல்லாத்துலேயும். நான்காவது என் கூட ஒர்க் பண்ணுறவங்க, எனக்கு சப்ளை பண்ணுறவங்க, என் வாடிக்கையாளர் திருப்தியாக இருப்பாங்கன்னு பார்க்கணும். இந்த 4த்தையும் பார்த்து எடுக்கக்கூடிய முடிவு தான் கன்சிடர்ட் டிசிஷன். சார், இப்போ என்னுடைய முதல் கேள்விக்கே நீங்கள் வந்து ஒரு அருமையான பதில் சொன்னீங்க. டேட்டா ட்ரிவன் அப்ரோச் அப்படின்றது முடிவுகளில் எப்பயுமே வந்து முதன்மையாக இருக்கணும் அப்படின்றது சொன்னீங்க. இப்போ இந்த டேட்டா ட்ரிவன் அப்ரோச் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு நான் எந்த தொழில் செஞ்சாலும் சரி, இரஸ்பெக்டிவ் ஆஃப் நான் வந்து ஒரு சின்ன ஒரு எம்எஸ்எம்இல இருந்தாலும் சரி, இல்லை வந்து நான் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஆண்டர்ப்ரனராக இருந்தாலும் சரி, அந்த டேட்டா ட்ரிவன் அப்ரோச் எப்படி நான் பில்ட் பண்ணிக்கிறது, டேட்டாவை எப்படி என்னுடைய பிஸ்னஸில் வந்து இன்டிகிரேட் பண்ணுறது? வெரி குட். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு எளிய நான் ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு உதாரணத்தை கொடுக்குறேன். இப்போது நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் டெய்லி செலவு பண்ணுவீங்க இல்லையா, உங்களுக்கு உண்டான செலவு, உங்கள் ஃபேமிலிக்கு உண்டான செலவு, அஸ் தனி நபராக கேட்குறேன் நான். இதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்களா? இப்போ ரோடுக்கு போகிறீங்க, ஒரு ஹோட்டலில் போய் 50 ரூபா சாப்பிட்றீங்க, நீங்கள் அதை எங்கேயா ரெக்கார்ட் பண்ணுறீங்களா? இல்லை. இப்போ யோசிச்சு பாருங்கள், டெய்லி நீங்கள் செலவு பண்ணுறத ஒரு நோட்டில் எழுதிட்டே வரீங்க, ஆர் கூகுள் ஃபார்ம் போட்டு என்ட்ரி போடுறீங்க. 1 மாதம் 2 மாதம் கழித்து அந்த லிஸ்ட் எடுக்கிறீங்க. நான் எந்தெந்த விஷயத்துக்காக நான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், டிசம்பரில் அதே விஷயத்துக்கு என்ன பண்ணேன், அதே விஷயத்துக்கு ஜனவரியில் என்ன பண்ணேன், பிப்ரவரியில் என்ன பண்ணேன்னு ஒரு அனலைஸ் பண்ணால் உங்களுக்கு அதில் என்ன புரிதல் ஏற்படும்? எங்கே அதிகமாக செலவு பண்ணியிருக்கேன், எங்கே வீண் செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்ற டீட்டெயில் தெரியும். ஒரு டேட்டா கிடைக்குமா? அந்த டேட்டாவில் 2 முக்கியமான சிறப்பம்சம் இருக்குது. எவ்வளோ தூரம் விலைவாசி ஏற்றம் இருக்குன்னு தெரியும். நேற்று போய் போன மாதம் காஃபி சாப்பிடும்போது 32 ரூபா, இப்போ காஃபி 34 ரூபா 50 பைசா. அப்போது அதே காஃபி அதே ஸ்டீஃபன் தான், ஆனால் 2.5 ரூபா அதிகமாக கொடுத்து சாப்பிட்ருக்கேன் 2 மாதத்தில் அப்படின்ற ஒரு புரிதல் ஏற்படுமா? அப்போ அது ஒரு டேட்டா தானே. ஒரு சாதாரண தனிநபரோட வாழ்க்கையே டேட்டா எந்த அளவுக்கு சீர்தூக்கி பார்த்து சயின்டிஃபிக்காக பண்ண முடியும் போது, ஒரு வியாபாரத்தில் 5 லட்சம் 10 லட்சம் 50 லட்சம் 5 கோடி 50 கோடி போட்டு பண்ணக்கூடிய வியாபாரத்தில் அந்த டேட்டா ஒரு ரூபாய்க்கும் ஒரு டேட்டா இருந்தால் எப்படி இருக்கும்? ஒன்றும் இல்லைங்க. 80-20 பேரட்டோ பிரின்சிபல் என்ன சொல்லுது? 80% பிஸ்னஸ் வந்து 20% கஸ்டமர் தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லுதா இல்லையா? அப்போ எனக்கு எப்படி தெரியும் அது? என் கஸ்டமர் யார், கஸ்டமரோட பர்சனாலிட்டி என்ன, ஐடியல் கஸ்டமர் யார், எவ்வளோ தூரம் அந்த பொருள் வாங்குறாங்க, எவ்வளோ ரிப்பீட்டடாக வாங்குறாங்க அப்படின்னு ஒரு கஸ்டமர் சைக்காலஜியை டேட்டாலேருந்து எடுக்க முடியும். இன்றைக்கி சோஷியல் மீடியாலாம் வந்த அப்புறம் நான் ஏதோ போய் தேடுறேன், இன்டீரியர் டெக்கரேஷன் தேடுறேன், ஒரு தடவை தேடிட்டேன், அதுக்கப்புறம் என்ன 1 வாரம் வந்து உலகத்தில் இருக்க எல்லா இன்டீரியர் டெக்கரேஷன் கம்பெனியும் என்னமோ நான் ஒரு 5 கோடி செலவு பண்ணுற மாதிரி என்னை தொட்டு என் கண்ணில் வராங்களா இல்லையா? எப்படி வராங்க அவங்க? என் டேட்டாவை ட்ராக் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி இப்போ பார்க்கக்கூடிய தொழில் முனைவோர்கள் ஏன் உங்கள் வியாபாரத்தில் பண்ணுற ஒரு செலவு, ஒரு வரவு, நீங்கள் பண்ணுற அத்தனை ஆக்டிவிட்டியுமே ஏன் கேப்சர் பண்ணி ஏதோ ஒரு சிஸ்டமில் போட்டிங்கன்னா, நீங்களே 1 மாதம் கழித்து நம்ம என்ன பண்ணோன்றதை பார்க்குறதுக்கு கண் முன்னாடி இன்றைக்கி ஒரு டேஷ்போர்டு மாதிரி கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் முடிவுகளை துல்லியமாக எடுக்க முடியும். மனசில் தோணுன மாதிரி எடுக்க முடியும். இப்படி பண்ணியிருக்கோமா, இப்படி வந்திருக்கா, இதை செய்யலாம், இதை செய்ய வேணாம். அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு செலவு பண்ணுறீங்க, ஒரு 5 லட்சம் செலவு பண்ணுறீங்க, அதனால் என்ன வியாபாரம் கூடுச்சு, என்ன கூடலை, இதை டிஸ்கஷன் பண்ணி கேட்குறத விட டேட்டா தூக்கி டேபிளில் போட்டிங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்குல்ல. ஸோ எல்லாமே டேட்டா அப்போ அது பண்ணணும்னா என்ன செய்யணும்? எல்லா தொழில் முனைவோட்டும் நான் வந்து ஒரு அப்பீல் கொடுப்பேன். பார்க்கும்போது சந்திக்கும் போதெல்லாம் தயவு செய்து ஒரு நோட்டை போட்டு எல்லாத்தையும் கேப்சர் பண்ணுங்கள். எல்லாரையும் சொல்லுங்கள், எம்ப்ளாயிஸ் கிட்டலாம் எதை செய்தாலும் கேப்சர் பண்ணுங்கள். வாரம் நம்ம கேப்சர் பண்ணது எல்லாத்தையும் டேபிளில் போடுங்க. வாரம் ஒரு நாள் மீட்டிங் வைங்க. முக்கியமான மேனேஜர்கள், சூப்பர்வைசர்ஸ், போன வாரம் நம்ம எடுத்த முடிவுகள்லாம் என்ன, எப்படி அந்த முடிவு எடுத்தோம், சயின்டிஃபிக்காக சொல்லுங்கள். அது எம்ப்ளாயீஸை ரொம்ப விரட்டுற மாதிரி இருக்காதா சார்? ரொம்ப எம்ப்ளாயீஸ் வந்து மைக்ரோ மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ண மாட்டாங்களா? இப்போ வந்து நீங்கள் ஒரு எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் தான் அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டியான திறன்லாம் வந்து அவங்க வந்து வெளியே கொண்டு வருவாங்க. இன்னும் வந்து அக்ரெசிவாக ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு இன்றைக்கி வந்து வாதிக்கிறோம். அதே நேரத்தில் நீங்கள் ரொம்ப மைக்ரோ மேனேஜ் பண்ணி எல்லாத்தையும் கேப்சர் பண்ணுங்கள், அவன் வந்து
காலையில் எத்தனை டீ குடித்தான் இல்லை எத்தனை காஃபி குடித்தான் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் வந்து மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணிங்கன்னா அது வந்து எம்ப்ளாயோடைய சுதந்திரத்தை பாதிக்காதா, இல்லை அதனால வந்து அவங்களுடைய ஒர்க் இன்வால்மெண்ட் அப்படின்றது குறைஞ்சிராதா? ஒரு எம்ப்ளாயி, ஒரு தனிநபர், நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, நம்ம எதுக்கு சார் வேலை செய்கிறோம்? ரிசல்ட்டுக்காக. நம்ம செய்யறதே நம்ம வாழ்வாதாரத்தை உயர்த்திக் கொள்வதற்காக. எனக்கு வேலைன்னா சம்பளம். இதே சம்பளம் நீங்க 5 வருஷம் குடுத்தா நான் ஒத்துப்பனா? எனக்கு வருஷம் இன்ஃப்ளேஷன் நடக்கும்போது, அதுக்கு உண்டான அளவு எனக்கு இன்கிரிமெண்ட் வரணும் இல்லையா? அதுக்கு உண்டான ஒரு ஊக்கத்தொகை வரணும் இல்லையா? இன்சென்டிவ் வேணும் இல்லையா? என் பெர்ஃபார்மன்ஸ். எப்படி நான் மெஷர் பண்றது? எனக்கு ரிசல்ட் வேணும். அவுட்புட் வேணும். அந்த அவுட்புட்ட நான் குடுத்தேன்றத நான் உங்ககிட்ட எப்படி ப்ரூவ் பண்றது? ப்ரூவ் பண்ணாதனால என்ன நடக்குதுன்னா, வேலை செய்யாத ஆட்களுக்கு அவரு அழகா ஓனரோட பேசாதனாலயோ, மேனேஜரோட ரொம்ப க்ளோஸா ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனாலயோ, லோக்கல் பாலிடிக்ஸ்னால வேலை செய்ற ஆளுக்கு சம்பளம் அதிகமா கிடைச்சிருது. நல்லா மாங்குன்னு செய்றவரு வந்து விசிபிலிட்டியே இல்ல அவருக்கு. இல்லை சார், இப்போ கோல் பேஸ்டு அப்ரோச் அப்படின்றது ஓகே. இப்போ கோல் நம்ம வந்து செட் பண்ணுறோம், ஒரு எம்ப்ளாயி எடுக்கும்போதே ரிவ்யூ பண்ணணும்ல. ஆமாம், அவருக்கு டேட்டா வேணும்ல. ஆமாம். அதுக்கு இன்புட் பண்ணணும்ல. அந்த இன்புட் எப்படி பண்ணுவீங்க? இத வந்து மைக்ரோ மேனேஜ்மென்ட்டே கிடையாது. நீங்க ஒரு வார்த்தை யூஸ் பண்ணீங்க. உங்கள டெய்லி உட்காந்து குச்சி எடுத்துட்டு 8 ஹவர்ஸ் நீ என்ன பண்ண அதெல்லாம் கிடையவே கிடையாது. சிஸ்டம கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்றோம். ஒரு சிஆர்எம்ம போடுங்க. ஒரு பேசிக் எக்ஸெல்ல குடுங்க. கேப்சர் பண்ணுங்க. இப்ப என் கூட நெறைய கன்சல்டன்ட்ஸ், எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வொர்க் பண்றாங்க. நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பாட்டுக்கு ஒரு எக்ஸெல்ல போட்டு, நான் எவ்வளோ மணி நேரம் எந்த கிளையன்ட்டுக்கு என்ன பண்ணேன்றத அவங்க கேப்சர் பண்ணிக்கிறாங்க. என்கிட்ட ஒரு சீனியர் எக்ஸ்பர்ட் இருக்காரு. அசோசியேட் இருக்காரு, பார்ட்னர். அவர் சொல்லுவாரு, "சார் நான் வந்து 9000 கிலோமீட்டர் முந்தா நேத்து நான் ஃப்ளைட்ல வரும்போது காமிக்கிறாரு. சார் 9000 கிலோமீட்டர் நான் போன மாசம் டிராவல் பண்ணியிருக்கேன். நம்ம பிசினஸ்க்காகன்னு. 9000 கிலோமீட்டர் ஃபுல்லா டிராவல் பண்ணியிருக்காரு. அது வந்து 2 விதத்துல எனக்கு டேட்டாவா அவருக்கும் டேட்டா, எனக்கும் டேட்டா. ஒண்ணு நெறைய டிராவல் பண்ணனால அவர் நெறைய விஷயங்கள் வந்து இன்னும் சொல்லப்போனா பெர்சனலா கூட பார்த்தீங்கன்னா, அவர் ஃபேமிலி இம்பேலன்ஸ் இருக்கும். ஃபேமிலியோட நெறைய ஸ்பெண்ட் பண்ணியிருக்க முடியாது. இது ஒரு சிறப்பு தகவல். 2வது என் கிளையன்ட்க்கு என்னால சொல்ல முடியும். உங்களுக்காக நாங்க இவ்வளோ டிராவல் பண்ணி வந்திருக்கோம். நீங்க வந்து அங்க வந்து உட்கார்ந்து நான் பேசக்கூடிய 5 மணி நேரம் மட்டும் நீங்க பார்க்குறீங்க. அதுக்கு முன்னாடி நான் 10 மணி நேரம் உங்களுக்காக டிராவல் பண்ணியிருக்கேன். என்னுடைய பெர்சனல் டைம நாங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த 5 மணி நேரம் டிராவல்ல உங்கள பத்தியே யோசிச்சுட்டு வந்திருக்கேன். அப்படின்னு நான் டேட்டா குடுக்க முடியும்ல. 2 3வது இத விட சிறப்பா நான் செய்யணும்னா 9000 கிலோமீட்டர்ஸ் கூடாதுங்க. 5000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணா போதுங்க. ஆனா ரிசல்ட் இது மாரி 2x வரணும். அப்படின்னு செய்வதற்கு டிசிஷன் எடுப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. யாரும் மைக்ரோ மேனேஜ் பண்ணல. அவங்க வாழ்க்கைய மேனேஜ் பண்ணிக்கோங்கன்னு சொல்றோம். டேட்டாவோட மேனேஜ் பண்ணுங்க. ஒரு தடவ இத பண்ணியாச்சுன்னா, மீட்டிங் வரும்போது யாருமே எமோஷனலா பேச மாட்டாங்க. காரசாரமான விவாதம் இருக்காது. கோவமே இருக்காது. சண்டை சச்சரவு, பாலிடிக்ஸே இருக்காது. ஏன்னா நான் டேட்டா வச்சு பேசுறேன். உங்களுக்கு தெரியும் டீமிங்ன்னு ஒருத்தர் பெரிய அ மேனேஜ்மென்ட் நிர்வாகவியல்ல, டெக்னிக்கல்ல பெரிய ஆளு ஜப்பான்ல. டபிள்யூ டீமிங். அவர் சொல்றாரு 2டே லைன் திருக்குறள் மாரி. "இன் காட் வி ட்ரஸ்ட். ஆல் அதர்ஸ் பிரிங் டேட்டா." கடவுள்ட்ட மட்டும் தான் நான் டேட்டா கேட்க மாட்டேன். அது இருக்கா? இல்லையா? நம்பினா அவ்வளோதான். நம்பிக்கை தான் அது. ஃபெய்த் அது ஆக்சுவலா. மத்தவங்க அத்தன பேரும் எத பேசினாலும் டேட்டாவோட பேசுங்க. சார், இன்னைக்கு வந்து லீடர்ஸ் ஆர் பார்ன் அப்படின்னா யாருமே அதை ஏற்றுக்க மாட்டாங்க. லீடர்ஸ் ஆர் மேட் அப்படின்றது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு கூற்றா இருக்கு. கரெக்ட். இன்னைக்கு நான் லீடர் ஆயிட்டேன். ஆனால் எனக்கு கீழே இருக்கக்கூடிய டீமில் நிறைய லீடர்ஸை நான் உருவாக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கக்கூடியவங்க வந்து நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிரெடிபிலிட்டி, ட்ரஸ்ட் அப்படின்றது ஒரு மேஜர் இஷ்யூவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ அந்த மாதிரியான லீடர்ஸ் எப்படி வந்து அவங்களுக்கு கீழே, அவங்களுடைய தலைமைக்கு கீழே வந்து புது லீடர்ஸை உருவாக்குறது? ஓகே. சார் நான் இந்த எம்எஸ்எம்இ சிறு குறு தொழில்ல இருக்கக்கூடிய ஃபவுண்டர்ஸ் இருக்காங்கல்ல, ஓனர்ஸ் அவங்களோட தான் நான் அடிக்கடி தொடர்புல இருப்பேன். என்னுடைய ப்ரொஃபஷன் நான் கன்சல்டிங் பண்றதுனால. அ நெறைய இடத்துல போய் சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் என்னன்னா, பன்னாட்டு நிறுவனங்கள்னு சொல்லக்கூடியது. இந்தியால இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்கள் என்டர்பிரைசஸ் சொல்லக்கூடிய நிறுவனங்கள்லாம் 1,00,000 பேர் வேலை செய்றாங்க, 1,50,000 பேர் வேலை செய்றாங்க, 2,00,000 பேர் வேலை செய்றாங்க. அ யார் என்ன செய்றாங்கன்னே யாருக்குமே புரியாது. ஆனா, வியாபாரம் சூப்பரா நடந்துட்டு இருக்கு. ஒரு ஹிந்துஸ்தான் யூனிலிவர் எடுத்துக்கோங்க, நம்ம ஊரு ஒரு ராம்ராஜ் காட்டன் எடுத்துக்கோங்க. எவ்வளோ பெரிய நிறுவனங்கள்லாம் இருக்கு. ஆயிரக்கணக்கான பேர் ஊழியர்கள் செய்றாங்க. எப்படிங்க சிஸ்டம் ரன் ஆகுது? அப்படின்னா, பல அடுக்குகளை, லேயர்ஸ அவங்க உருவாக்குறாங்க. கட்டமைப்ப உருவாக்குறாங்க. நெறைய எம்எஸ்எம்இ ஆண்டர்பிரினர் அத பண்றதில்ல. தலைவரே எல்லா வேலையும் எடுத்து பண்ணுவாரு. அவரே எக்ஸிக்யூட்டிவ், அவரே மேனேஜர், அவரே லீடர். இப்ப நீங்க சொன்னீங்க, நான் லீடர் ஆயிட்டேன்னு. யாருமே லீடர் ஆயிட்டான்னு நெனைக்கவே மாட்டாங்க. ஃபவுண்டர் லீடர்ன்றது வந்து அவங்க மத்தவங்கலாம் அத வந்து சொல்லணும். இல்லைங்களா? நான் வந்து லீடர்ன்னு நான் சொல்லவே முடியாது. ஒரு தொழில் ஆரம்பிச்சாலே அவங்க வந்து தங்களை வந்து லீடரா தான் நினச்சி நெனச்சுக்கிறாங்க. அவரு ஃபவுண்டர் அவ்வளோதான். லீடர்ஷிப் ஸ்கில் வேற.
லீடர்னு சொல்லிக்கலாம் தலைவர்ன்றதுனால. லீடர்ஷிப் ஸ்கில் வந்து இன்விசிபிள் சார். சார் இது இன்னொரு விதமா நான் கேட்குறேன். இப்போ வந்து ஒரு 4 பேர் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியிலே வந்து நம்ம ஒரு சிறந்த ஒரு தலைவனா இருக்கிறதுல நெறைய சேலஞ்சஸ் இருக்கு. இப்ப இந்த மாரி ஒரு ஒரு 50,000 பேரு இல்ல வந்து அபௌட் ஒரு 100 பேர் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில ஒரு சிறந்த தலைவரா இருக்கிறது, ஒரு சிறந்த லீடரா இருக்கிறது எவ்வளோ பெரிய சேலஞ்சா இருக்குது. அந்த ஒரு தலைமை பண்ப வளர்த்துக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஓகே. சார் முதல்ல லீடர்ஷிப் ஸ்கில், லீடர்ஷிப் கட்டமைப்பை எல்லா நிறுவனமும் உருவாக்கணும். இப்போ மேனேஜரா இருக்கவங்க வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. அவங்க மேனேஜர். கீழ இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு அவங்க திங்ஸ மேனேஜ் பண்ணுவாங்க. 10 டாஸ்க் செய்யணும். 10 டாஸ்க்க அந்த 10 பேர் செய்றாங்க. அத நான் மேனேஜ் பண்றேன். லீடர்ன்றவர் வந்து பாலிசிய உருவாக்குபவர். ஸ்ட்ரக்சர் உருவாக்குபவர். அவர் உட்கார்ந்து செய்ய மாட்டாரு. அவருக்கு எப்பவுமே ஃபியூச்சர பார்த்துட்டே இருப்பாரு. ஃபியூச்சர மட்டும் பார்க்க மாட்டாரு. நான் முன்னாடி சொன்ன மாரி, இன்னைக்கு நம்ம எடுக்கிற முடிவுனால கம்பெனி கவுராம ப்ராஃபிட்டபிளா ஓடுமான்னு பாலிசிய செக் பண்ணிட்டே இருப்பாரு. 2வது ப்ராசஸ எல்லாரும் ஃபாலோ பண்றாங்களா? ப்ராசஸ் முதல்ல இருக்கா? நெறைய இடத்துல ப்ராசஸ் இருக்காது. ஏன்னா, அங்க லீடர்ஷிப் ஸ்கில்லே இருக்காது. லீடர்ஷிப்னே ஒண்ணு இருக்காது. ஸோ ப்ராசஸ உருவாக்குவாரு. அந்த ப்ராசஸ எஸ்ஓபியா கன்வெர்ட் பண்ணுவாரு. ஸ்டாண்டர்ட் ஆப்பரேட்டிங் ப்ரொசீஜரா உருவாக்குவாரு. ஒரு எம்ப்ளாயிக்கும் ஆர்&ஆர் உருவாக்குவாரு. ஒரு எம்ப்ளாயிக்கும் ஒரு டிபார்ட்மென்ட்க்கு பட்ஜெட் உருவாக்குவாரு. ஏஓபின்னு பேரு. இப்போ ஃபினான்ஷியல் இயர் வரப்போகுது. ஏப்ரல் 1 எல்லா நிறுவனமும் ஜனவரி மாசத்துலேருந்து ஏஓபி பண்ணணும். ஆனுவல் ஆப்பரேட்டிங் பிளான். அடுத்த 12 மாசத்துக்கு ஹெச்ஆர் டிபார்ட்மென்ட்க்கு இவ்வளோ தான் பட்ஜெட். மார்க்கெட்டிங் டிபார்ட்மென்ட்க்கு இதான் பட்ஜெட். ஆர்&டிக்கு இதான் பட்ஜெட்ன்னு போடுறோமா? நெறைய எம்எஸ்எம்இ செக்டர்ல கிடையாது. வரும்போது பார்த்துக்கலாம் சார். புரொடக்ஷன் மட்டும் பண்ணுவாங்க. ஏன்னா, அவங்களுக்கு மெயின் ஃபோக்கஸ் எல்லாமே புரொடக்ஷன் தான். ஸோ ஒரு 5, 6 டிபார்ட்மென்ட்க்கு பட்ஜெட் அலோகேஷன் யார் பண்ணுவாங்க அந்த பட்ஜெட் அலோகேஷன்? அந்த ஒத்த மனிதன் பண்ணுவாரு. அந்த ஒரு ஆன்டர்பிரினர் பண்ணுவாரு. இப்ப யோசிச்சு பாருங்க ஒரு ஹெச்ஆர் மேனேஜர், ஒரு ஃபினான்ஸ் மேனேஜர், ஒரு புரொடக்ஷன் மேனேஜர், ஆப்பரேஷன்ஸ் மேனேஜர்ல லீடர்ஸ். இந்த மாரி ஒரு 4, 5 பேர் சேர்ந்து 4, 5 பிரெயின்ஸ் சேர்ந்து வொர்க் பண்ணி, காஸ்டிங்க்கு பண்ணி, பிரைசிங் ஸ்ட்ராட்டஜிய பண்ணி, அத கரெக்ட்டா மாடலா உருவாக்கி, கீழ மேனேஜர்ட்ட குடுத்துட்டாங்கன்னா, ப்ராசஸா குடுத்துட்டாங்கன்னா, அவங்க பாட்டுக்கு கண்ண மூட்டு வேல பண்ணிட்டே இருப்பாங்க. இத செட் பண்ணணும் இல்லையா? இத செட் பண்ணது இன்னைக்கு வந்து ஒரு ஆள் தான். அந்த ஒரு மனிதன் தான் செய்றாரு. அந்த ஒரு மனிதனுக்கு இந்த எல்லா துறை சார்ந்த அனுபவமும் இருக்காது. அதனால தான் இன்னைக்கு நெறைய எம்எஸ்எம்இ நிறுவனங்கள்ல ஃபவுண்டர் இருப்பாரு, மேனேஜர் இருப்பாரு. நடுவுல லீடர்ஷிப் ஃப்ரேம் ஒர்க்கே இருக்காது. இத உருவாக்கிட்டாங்கன்னா, அவங்களும் ஒரு பன்னாட்டு நிறுவனம் தான். சார் இப்ப நான் தான் காசு போட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன் அப்படின்றப்ப, நான் வந்து ஃபவுண்டர் இல்லையா? ஒரு ஃபவுண்டர் வந்து ஒரு லீடர் ஆக முடியாதா? இப்போ ஒரு லீடர் அப்படின்றவர் வந்து ஒரு செப்பரேட்டா நான் வந்து ஒரு தொழில் ஆரம்பிச்சது பிறகு தேடணுமா? சார் ஃபவுண்டர் லீடர் தான் சார். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. எல்லாருமே ஆக்சுவலா பார்த்தா லீடர் தான். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கவங்க முடிவு நீங்க சொன்னீங்கல்ல, ஃபோன் வந்து எடுக்கலாமா வேணாமா? நீங்க எடுக்குறீங்க முடிவு. ஹூ இஸ் அ லீடர்? த ஒன் ஹூ டேக்ஸ் டிசிஷன். ஆனா, பெரிய பெரிய டிசிஷன் இருக்கு இல்லையா? 50 பேர் வேலை செய்றாங்கன்னா, அவங்களோட வாழ்க்கையே நம்ம எடுக்கிற முடிவுல தான் இருக்கு. நம்ம போடுற ஒரு கையெழுத்து அவங்கள மேக் ஆர் பிரேக். அப்போ அந்த முடிவ நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற விஷயத்த மட்டும் பார்க்காம, ஓவராலா பார்க்க தெரியணும் இல்லையா? 360 டிகிரில பார்க்க தெரியணும். இப்ப நான் ஒரு ஹெச்ஆர் மேனேஜரா இருக்கேன் சார். என்னால ஹெச்ஆர் ஆங்கிள்ல தான் பார்க்க முடியும் அந்த முடிவ. டெக்னாலஜி ஆங்கிள்லருந்து பார்க்க முடியாது. இப்ப நீங்க டெக்னாலஜி, நான் ஹெச்ஆர், இன்னொருத்தர் ஃபினான்ஸ், இன்னொருத்தர் ஆப்பரேஷன் இருக்காருன்னா, ஓனரும் உட்கார்ந்திருக்காருன்னா, இந்த 5 பேர் சேர்ந்து பேசும்போது அந்த முடிவு எப்படி இருக்கும் சார்? சார் நம்ம ஒரு ரூ. 50,00,000 இன்வெஸ்ட் பண்ண போறோம் சார். ஒரு ஃபேக்டரியில புதுசா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போட போறோம். இந்த 4 மெஷின வாங்க போறோம்னு புரொடக்ஷன் மேனேஜர் சொல்றாரு. அப்போ உடனே ஃபினான்ஸ் மேனேஜர் என்ன பண்ணுவாரு? ஃபினான்ஸ் ஹெட் என்ன பண்ணுவாரு? இந்த ரூ. 50,00,000க்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ தெரியுமா ஆகும்? இதுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட் எவ்வளோ வரும் தெரியுமா? நம்ம ரிட்டர்ன் ஆன் கேப்பிட்டல் எப்போ குடுக்க போறோம் தெரியுமா? இதுல எவ்வளோ வித்தா நமக்கு இந்த ப்ராஃபிட் வரும்னு அதையே யோசிப்பாரு. உடனே ஹெச்ஆர் என்ன யோசிப்பாரு? சார் இதுக்கெல்லாம் வேணும்னா எனக்கு ஒரு 50 பேர் ஆள் வேணும் சார். அதுக்கு சம்பளம் இவ்வளோ சார். நீங்க ஹெச்ஆர் பட்ஜெட் இவ்வளோ தான் சார் குடுத்தீங்க. அப்ப எப்ப சார் சேல்ஸ் நடக்கும்? அப்பதானே சார் என் பட்ஜெட் நான் நீங்க என் பட்ஜெட் இன்கிரீஸ் பண்ண வேணாம்னு வேற சொல்றீங்க. இவரு சொல்லுவாரு. உடனே மார்க்கெட்டிங் ஹெட் சொல்லுவாரு. சார் நான் இதெல்லாம் கொண்டு போய் சேர்த்து பொருள வந்து வித்து பணமா கொண்டு வந்தா தான் ஃபினான்ஸ் சாட்டிஸ்ஃபைடு. அதுக்கு நீங்க மேன் பவர் குடுக்கணும். அதுக்கு ஆப்பரேஷன் நீங்க எஃபிஷியன்சி குடுக்கணும். ஷிஃப்ட்ட 2ஆ மாத்தணும். மார்க்கெட்டிங் பட்ஜெட் குடுக்கணும்னு அவரு பேசுவாரு. இப்ப ஓனர் நடுவுல உட்கார்ந்திருக்காரு. இப்ப ஓனர் எப்படி பார்ப்பாரு? ஒரு தராசுல வச்சு எல்லாத்தையும் பார்ப்பாரு. பார்த்துட்டு நீங்கலாம் என்ன சொல்றீங்கன்னு கேட்பாரு. அவங்கவங்க மண்டைய உடைச்சு சொல்லுவாங்க. சார் எனக்கு இந்த பட்ஜெட் குடுத்தீங்கன்னா, இந்த ரேட்ல, இந்த சோர்சிங்ல இப்படி மார்க்கெட் பண்ணி, இவ்வளோ நாட்களுக்குள்ள டேபிள்ல உங்களுக்கு ரிசல்ட் குடுப்பேன் சார் சொன்னா எப்படி இருக்கும் அந்த முடிவு? அந்த முடிவை இன்னைக்கு யார் பண்றாங்க?
ஓனர் பண்ணுறாரு. ஓனரால் இந்த 5 விஷயங்களையும் பண்ண முடியும். ஆனா அது ஸ்க்யூ ஆயிடும். ஒரு பக்கமா தான் சாயும். ஏன்னா அவருடைய பர்சனாலிட்டி என்னவோ, அந்த பர்சனாலிட்டி ஆங்கிள்லேருந்து பார்ப்பாரு. எப்பவுமே ஓனர் எப்படி பார்ப்பாங்க தெரியுமா? அவங்கலாம் கிரியேட்டிவ் பீப்பிள். நீங்க எப்படி மீடியால கிரியேட்டிவோ, அந்த மாரி ஆன்டர்பிரினர் வந்து பயங்கரமான கிரியேட்டிவ். அவங்களுக்கு டெய்லி காலைல எழுந்த உடனே ஒரு 10 புது ஐடியா வரும். அந்த 10 புது ஐடியாவுமே நாளைக்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு போவாங்க. பண்ண முடியாது. 8 ஃபெயில் ஆகும். 10 கூட ஃபெயில் ஆகும். ஆனா கவலையே பட மாட்டாங்க. மறுபடியும் வேதாளம் முருங்க மரத்துல ஏறுன மாரி கன்னித்தீவு மாரி போயிட்டே இருக்கும். இதே ஒரு சயன்டிஃபிக்கா 5 பேர் சேர்ந்து மண்டைய உடைச்சு, அவங்களுக்கு ஒரு ப்ராசஸ டிஃபைன் பண்ணி குடுத்தா எப்படி இருக்கும்? இதுல மேனேஜர்ஸா இருக்காங்க இல்லையா? அவங்க டே டூ டே வேலைய பண்றவங்க. அவங்களுக்கு போய் இத குடுத்தீங்கன்னா, அவங்களால இத திங்க் பண்ண முடியாது. ஸ்ட்ராட்டஜியும் நானே யோசிக்கணும். எக்ஸிகியூஷன் நானே யோசிக்கணும். அப்படின்னா அவங்களால பண்ண சார் இன்னொரு கேள்வி கூட கேட்குறேன். இப்போ வந்து நீங்க சொன்னீங்க மேனேஜருக்கு வந்து திங்க் பண்ண தெரியாது. இல்ல திங்க் பண்ண தேவ சொல்ல. அக்குபைடா அவருடைய வேலை வந்து ஆல்ரெடி பிஸி அவரு. இன்னொரு ஒர்க்ல அக்குபைடா இருப்பாரு. ஆல்ரெடி பிஸி. இல்ல மேனேஜர் இல்ல அவருக்கு கீழ ஒர்க் பண்ணக்கூடியவங்க. எல்லாருமே வந்து எல்லாராலயும் யோசிக்க முடியும். எல்லாராலயும் யோசிக்க முடியும். அதே டைம்ல வந்து அவங்க எங்கேஜ்டாவே இருக்காங்க. அவங்களால கரெக்ட். வந்து ஒரு கிரியேட்டிவ் ஸ்பேஸ்க்குள்ள இருக்க முடியாது. அவங்க ரோல் இது இல்ல. அ. இப்போ வந்து நெறைய ஆஃபீஸஸ்ல இல்ல நெறைய நிறுவனங்கள் என்ன நடக்குது அப்டின்னா, இப்போ வந்து ஒரு ஃபவுண்டர் வந்து என்ன நெனைக்கிறாரு, நம்ம ஏன் வெளியிலேருந்து ஆட்கள் தேடணும்? நம்ம உள்ளேயே வந்து இவ்வளோ பேர் ஒர்க் பண்றாங்களே! ஸோ இவங்கள்லேருந்து யாராவது ஒருத்தர் வந்து லீடரா நம்ம வந்து ப்ரமோட் பண்ணலாம். இல்ல வந்து அவங்கள வந்து அந்த ட்ரெய்னிங் போர்ஷன அவங்களுக்கு குடுக்கலாம். அப்டின்ற மாரியான முடிவுக்கு வர்றாங்க. இப்ப அவங்கள என்கேஜ் பண்ணும்போது, ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு ஹெக்டிக்ல இருக்காங்க. ஒரு ஒரு குட் புக்ல இருக்கிறதுனால எல்லா வேலைகளையும் அவங்களே வந்து தினசரி செஞ்சுட்டு இருக்காங்க. என்கேஜ்டா இருக்கக்கூடிய நபர்களா இருக்காங்க. கரெக்ட். அப்படி ஒரு என்கேஜ்டா இருக்கக்கூடிய ஒருத்தர வந்து லீடரா நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படின்னு மேனேஜ்மென்ட் நெனைக்கிறதோ, இல்ல வந்து ஒரு ஃபவுண்டர் நெனைக்கிறதோ, சரியான அப்ரோச்சா இருக்கும்னு நெனைக்கிறீங்களா? ஓகே. ஒரு ஓனர் இருக்காரு. ரொம்ப பிஸியா மேனேஜர், சூப்பர்வைசர்ஸ் இருக்காங்க. இப்ப வெளியிலேருந்து ஒரு டீமையோ கூப்ட்டு, அத செய்யும்போது அவங்களுக்கு ஓவரா ஏற்கனவே ஒரு வேலையில பிஸியா இருப்பாங்க. இது குடுக்கும்போது அடிஷனல் ஒரு ஒர்க்கோ, ஒரு பிரஷரா கூட இருக்கலாம் இல்லையா? ஆனா, இப்படியே நடந்துட்டே இருந்தா, என்னைக்கு நம்ம கம்பெனி வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும்? எல்லாருக்கும் வளர்ச்சி ஆசை. ஓனருக்கு ஒரு கம்பெனி 2 மடங்கா வளரணும். எம்ப்ளாயிக்கு நான் என்ஜினியரா உள்ள வரேன். நான் எப்ப மேனேஜர் ஆவேன்? நான் மேனேஜர் ஆயிட்டேன்னா, அதுக்கப்புறம் ஜிஎம் எப்ப ஆவேன்? இந்த கம்பெனில நம்மளால ஜிஎம் ஆக முடியுமா? இங்க வைஸ் பிரசிடென்ட் மாரி ரோல்லாம் இருக்கா இல்லையா முதல்ல? நெறைய சிறு குறு தொழில்ல அந்த மாரிலாம் ஒரு ரோல் கிளாரிட்டியே இருக்காது. யார கேட்டாலும் ஒரு கார்டு குடுப்பாங்க. அவர் டெசிக்னேஷன் இருக்காது. ஆனா அவர் தல தான் எல்லாம் ஓடிட்டு இருக்கும். ஸோ ஒரு கம்பெனில வரக்கூடியவங்களுக்கு அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு ரோட் மேப் குடுத்தா எப்படி இருக்கும்? நீங்க இப்படி ஜாயின் பண்ணீங்க. நீங்க அடுத்த 2 வருஷத்துக்கு இதெல்லாம் பண்ணா நீங்க இங்க போலாம். இதெல்லாம் பண்ணா இங்க போலாம். ஒண்ணு அவங்க டெசிக்னேஷன் சேஞ்சஸ். டெசிக்னேஷனோட வரக்கூடிய பெனிஃபிட் வந்து அவங்களுடைய இன்கம், சம்பளம், அ ரெஸ்பெக்ட் மத்த விஷயங்கள்லாம். இப்ப இதெல்லாம் செய்தா தான் இந்த 2 வர முடியும். 2 மடங்கா வளர முடியும். இவரும் செய்த வேலையே 5 வருஷம் பண்ணியிருந்தாருன்னா, அது எம்ப்ளாயி ஆயிடலாமே! 5 வருஷமா அதே வேலைய ஓனர் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இட் இஸ் நத்திங் பட் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ற மாரி தானே. செல்ஃப் எம்ப்ளாய்டு அவரு. அவர் நம்ம பிசினஸ் மேன், ஆன்ட்ரப்ரனர்லாம் நம்ம சொல்லக்கூடாது. செல்ஃப் எம்ப்ளாய்டு. இன்ஃபாக்ட் பெரிய கொடுமை என்னன்னா, வேலைக்கு போனா கூட நீங்கலாம் வந்து நீங்க இப்ப வேலைக்கு வந்திருக்கீங்கன்னா, உங்களுக்கு மேக்ஸிமம் 10 மணி நேரத்துக்கு மேல வேலை கிடையாது. நீங்க வீட்டுக்கு போயிடுவீங்க. ஆனா ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டோ, ஆன்ட்ரப்ரனர்ன்ற போர்வையில தப்பா எடுத்துக்க வேண்டாம். அந்த துறையில நான் இருக்கிறதுனால என்னால உரிமையா ஒரு சகோதரனா சொல்ல முடியும். அந்த துறையில ஒரு ஆன்ட்ரப்ரனரா இருக்கக்கூடியவங்க 24 மணி நேரமும் எம்ப்ளாயி என்ன எடுக்கிறாரோ அதே அளவு தான் அவரு எடுப்பாரு. ஏர்னிங் சம்டைம் எடுக்க மாட்டாரு. சம்பளமே இருக்காது. நெறைய ஆன்ட்ரப்ரனருக்கு. டைரக்டர் சேலரி இருக்காது. ஆனா வேலை மட்டும் 24 மணி நேரம். ரெஸ்ட் ரூம்ல கூட அவர் வந்து வியாபாரத்த பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பாரு. ஆர் ஏதாவது ஒரு வாட்ஸ்அப் பண்ணிட்டு இருப்பாரு. என்ஜாய்மென்ட் பண்றது வேற. ஒரு கேம் விளையாடுறது வேற. ஆனா தொழிலுக்காக சீரியஸா நினைக்கிறது வேற. விச் மீன்ஸ் வாட்? ஒரு கேப் இருக்கு. நான் என்னுடைய கட்டமைப்பை பில்டிங்க்கும், மெஷினுக்கும் குடுத்த கட்டமைப்ப மனிதர்களுக்கு கொடுக்கவில்லை. இது என்னுடைய ஹார்ட் ஃபைண்டிங் சார். நான் நெறைய இதுக்காக வொர்க் பண்ணியிருக்கேன் கிரவுண்ட் லெவல்ல. நானே என்னுடைய சொந்த பிசினஸ 15 வருஷம் ஆன்டர்பிரினரா நான் ஃபுல் டைமா பண்ணியிருக்கேன். அது எனக்கு தெரியும் அதோட வலி என்னன்னு. டீம உருவாக்காம கம்பெனி வளராது. நீங்க டீம் உருவாக்குறதுக்கு நீங்களே பிளாக்கா இருந்தீங்கன்னா, உங்க கம்பெனி எப்படி வளரும்? அந்த டீம்ல வந்து மேனேஜர் இருக்கணும், எக்ஸிக்யூட்டிவ் இருக்கணும், ஒரு லீடர்ஷிப் டீம் இருக்கணும். எனக்கு அதெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்டின்னா, அதனால தான் வெளில இருக்கக்கூடிய எக்ஸ்பெர்ட்ஸ்லாம் இன்னைக்கு ஃபிராக்ஷனல் லீடர்ஸா உள்ள வராங்க. இன்னைக்கு ரூ. 4,00,000 மாசம் சம்பளம் குடுத்து ஒரு லீடர அப்பாயிண்ட் பண்றதுக்கும், ஒரு ரூ. 50,000 ரூ. 60,000 குடுத்துட்டு, அவர் 4 டூ 5 டேஸ் வந்து வொர்க் பண்ணாலும், முக்கிய முடிவுகள் தானே! அந்த மாரி எக்ஸ்டர்னல் எக்ஸ்பெர்ட்ஸ கொஞ்ச நாள் கூப்ட்டு,
உங்கள் ஆர்கனைசேஷன் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது தப்பே இல்லையே. இப்போ பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தீங்கன்னா, பெரிய ஹாஸ்பிட்டல் பேர் சொல்ல விரும்பல. விசிட்டிங் கன்சல்டன்ட் தானே. அவங்களுடைய எம்ப்ளாயி டாக்டர்ஸ் எத்தனை பேரு? விசிட்டிங் கன்சல்டன்ட் எத்தனை பேர்? நம்ம கேட்டுருக்கோமா? பார்த்துருக்கோமா? அந்த பிசினஸ் மாடல கொஞ்சம் ஸ்டடி பண்ணுங்களேன். 500 டாக்டர் இருப்பாங்க அந்த ஹாஸ்பிட்டல் அட்டாச்டு. ஆனா யாருக்குமே சம்பளம் கிடையாது. விசிட்டிங் கன்சல்டன்ட். நான் பிராண்ட் வச்சிருக்கேன். நீ ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்க. உனக்கு கேபின் குடுப்பேன். 2 ஹவர்ஸ் வர ஒரு நாளைக்கு. ஓபில மக்கள் நான் கூட்டு வந்துருவேன். பிராண்ட்னால மக்கள் வந்துருவாங்க. அந்த பிரச்சனைனா உங்ககிட்ட வருவாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் பேஷண்ட்ஸ் ஓபி வருவாங்க. அதுக்கு டெய்லி வந்து அந்த ஓபி பார்க்கும்போது ரூ. 500 ரூ. 1000 நம்ம சார்ஜ் பண்ணிக்கிறாங்க. அதில ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஓபெக்ஸே கிடையாது. மாசம் இவ்வளோ சம்பளம்னு கிடையாது. இந்த டாக்டருக்கு என்ன பெருமை? நான் இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் அட்டாச்டு. ஏன்னா டாக்டர் பொறுத்தவரைக்கும் எங்க வேணாலும் வேலை செய்யலாம். கிளினிக் வச்சுக்கலாம். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போலாம், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஏன்னா டாக்டர். ஒரு தலைவனுக்கு வந்து இலக்கை நோக்கிய பயணம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இலக்கு இல்லாத பயணம் அப்படின்றது என்னைக்குமே வெற்றியை தராது. அதே மாரி தான் இப்போ நம்ம ஆண்டர்பிரினர்ஸை பத்தி பேசும்போதும் சரி, இப்போ லீடர்ஷிப்பை பத்தி பேசும்போதும் சரி, நமக்கு வந்து ஒரு கோல், இலக்கு அப்படின்றது நிச்சயமா இருக்கணும்னு சொல்றீங்க இல்லையா? இலக்கு வேணும். அந்த இலக்குக்கு ஒரு நேரம் வேணும். நேரம் செட் பண்ணணும். அதை செய்வதற்கு மனிதர்களை உருவாக்கணும். மனித கட்டமைப்பு தான் சார் லீடர்ஷிப்ல நான் பேசுகிற ஒரு முக்கியமான இதோட சப்ஸ்டன்ஸை பார்த்தீங்கன்னா, எல்லா நிறுவனமும் மனித கட்டமைப்பு, ஹியூமன் கேபிட்டல் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதை நீங்க உருவாக்காம எல்லா நிறுவனம் நான் பார்த்த நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, செலவு எங்க நிறைய பண்ணியிருப்பாங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பிராண்டிங், மார்க்கெட்டிங் செலவு பண்ணிட்டு இருப்பாங்க சார். மேன் பவர் வரும்போது செலவே பண்ண மாட்டாங்க. லீஸ்ட் கடைசியில தான் மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதையும் சொல்ல மாட்டேன். பிரையாரிட்டின்னு சொல்லலாம். ஆனா நான் என்ன சொல்லுவேன், 50% நீங்க குடுங்க. அதாவது ராம் சரண் ஒரு மிகப்பெரிய குளோபல் அட்வைசர் இருக்காரு. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். 85 வயசு அவருக்கு. இந்தியன் அவரு. அமெரிக்கால இருக்காரு. எல்லா பெரிய பெரிய ஃபார்ச்சூன் 100 கம்பெனிலாம் ஒரு அட்வைசர். இன்னைக்கு 85 இயர்ஸ் அவரு. அவர் வந்து நிறைய புக் எழுதியிருக்காரு. அதுல வந்து அவர் சொல்லுவாரு, ஒரு வியாபாரம் என்பது பஸ் மாதிரி. அந்த பஸ்ஸில் ஓட்டுற டிரைவர் தான் நீ. அதாவது ஃபவுண்டர். அந்த ஆண்டர்பிரனர். அந்த பஸ்ஸில் கரெக்டான ஆளை ஏத்து. அந்த கரெக்டான ஆளை கரெக்டான இடத்துல உட்கார வை. பஸ்ஸு தானா போயிடும். தப்பான ஆட்களை மோட்டிவேட் பண்ணி சரி பண்ணு. சரியே பண்ண முடியலன்னா பஸ்ஸை விட்டு இறக்கி அடுத்த பஸ்ஸில் போப்பான்னு சொல்லிடு. அப்படி இல்லைன்னு சொன்னா உன் பஸ்ஸு போகாது. தேங்க்யூ சார். தேங்க்யூ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.